2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் 7 மாதங்களில் சட்டமன்றத்தில் என்பது நடக்கப் போகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி. அதாவது அதிமுக பாஜக கூட்டணிகள் ஒருபுறம், திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஒருபுறம், அதேபோல் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இந்த 4 முனை போட்டி என்பது கண்டிப்பாக இருக்க போகிறது. தமிழக வெற்றி கழகம் ஏதேனும் ஒரு கட்சியுடன் கூட்டணி என்பது வைக்கும் அப்படின்னு சொல்லி அனைவரும் எதிர்பார்த்தாங்க. இருந்த போதிலுமே 2வது மாநில மாநாட்டிலே திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி முடித்து விட்டார். அப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்குள் விஜய் வரப்போவது கிடையாது. அதே போல திமுக கூட்டணியின் பக்கம் போவது கிடையாது. 4 முனை போட்டி என்பது தமிழகத்திலே கண்டிப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழக மக்கள் மத்தியிலே ஒரு கலாய்வு என்பது நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஓல்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமடியாக இருக்கிறது. அந்த வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுகவா, திமுகவா அல்லது நாம் தமிழர் கட்சியா, தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேரிடம் கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அது 42% என்பது அதிமுகவிற்கும், அதே போல 43% திமுகவிற்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அடுத்த கட்டமாக 12% தமிழக வெற்றி கழகத்திற்கும், ஒரு 4% வரைக்குமே நாம் தமிழர் கட்சிக்கும் வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும், அடுத்த முதலமைச்சராக யார் வருவதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு என்பது கேட்டிருக்காங்க. அதிலே 45% நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக நமது ஸ்டாலின் அவர்களுக்கு 40%, அதே போல தமிழக வெற்றி கழகம், அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சிகளுக்கு மிக குறைந்த அளவே தான் வாக்கு சதவீதம் வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இடையே தான் மிகப்பெரிய போட்டி என்பது இருக்க போகிறது. இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் இதுதான் இறுதியானதா, இப்படித்தான் நடக்கப் போகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு வாய்ப்புகள் சுத்தமாகவே கிடையாது. அதாவது தேர்தல் நடப்பதற்கு 1 மாத காலத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தான் 100க்கு 70% சரியாக வருமே தவிர, அதுவும் 100க்கு 100% சரியாக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. மக்களுடைய மனநிலைமை எப்படி வேணுமானாலும் மாறலாம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகள் என்பது இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் வாக்குறுதிகள் கொடுப்பார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பொறுத்து வெற்றி வாய்ப்பு என்பது நிர்ணயம் செய்யப்படும். எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணி என்பது வைக்கப் போகிறார்கள், அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்பது ஒதுக்கப்பட இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துதான் எந்த கட்சி வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறது அப்படிங்கிற தகவலை முடிவு செய்யப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் அதிமுகவிற்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக மாற்றம் செய்யப்பட போகிறார். அதற்கு அதிமுக தொண்டர்களும் இப்போதிருந்தே உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.